மரித்தேன், இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று கூறிய நம்முடைய மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு சமாதானமும் கிருபையும் பெருக கடவுளென்று வாழ்த்தி இந்த ஆராதனைக்குள்ளாக நாம் ஒருமனப்பட்டவர்களாக செல்வோமாக. கர்த்தர் கொடுத்த இந்த நாள், இந்த வாரம், இந்த மாதம், இந்த காலத்துக்காக அவருக்கே மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, சற்று எழுந்திருந்து நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அவரே சொல்லியிருக்கிறார், பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று. அவரை நோக்கி நாங்கள் பார்க்கும் பொழுது நம்முடைய ஆவி ஆத்மா மீட்கப்படுகிறது. சூழ்நிலைகள், கடினமான சூழ்நிலைகளிலிருந்து நம்மை விடுவிக்கிறார், தப்புவிக்கிறார். ரட்சிப்பது பாதுகாப்பு, தப்புவிக்கப்படுதல் இவற்றை குறிக்கும் ஆகும். என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லியிருக்கிறார். என்னையும் நோக்கி கூப்பிடல்ல, என்னை நோக்கி கூப்பிடு. அப்ப அவரே நாங்கள் நோக்கி கூப்பிடுவோம். ஒருமனப்பட்டவர்களாக வந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய பாடுகள் மரணத்துக்காக அவரை துதிப்போம். அவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே, உம்முடைய பாடுகள் மரணத்தில் நான் கிருபை பெற்றிருக்கிறேன், நான் வாழுகிறேன், எனக்கு கொடுத்த நித்திய வாழ்வுக்காக மிக்க நன்றி கூறுகிறேன் ஆண்டவரே என்று மனப்பூர்வமாய் நன்றிகளை செலுத்துவோம். ஆண்டவர் சந்தோஷப்படுவார். எனவே நன்றி கூற மறக்கக்கூடாது. அதை நாம் மனதில் வைத்தவர்களாக பாடல் ஆராதனைக்குள்ளாய் செல்லுவோம். அதற்கு முன்பாக சங்கீதம் 95 எடுத்துக்கொள்வோமாக. சங்கீதம் 95 சங்கீதம், அதனுடைய 1 to 7 வசனங்கள் வரைக்கும் நாம் வாசித்து நம்முடைய சிந்தனையை ஒருமுகப்படுத்தி ஆராதனைக்கு நம்முடைய இருதயத்தை தயார்படுத்துவோம். அப்பொழுது நாம் பாடும் பாடல், நம்முடைய ஜெபங்கள் அர்த்தமுள்ளதாக இருக்கும். எனவே சங்கீதம் 95 1 to 7 வசனங்களை யாவரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சன்னதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக் கடவோம். கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாக இருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டான் தரையையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. ஆமேன். சற்று தியானம் பண்ணி பார்ப்போம். நாம் வாசித்த இந்த பகுதியிலே கர்த்தரை துதியுங்கள், அவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். அதற்கு காரணத்தை சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் நம்முடைய தேவன், நாம் அவருடைய ஜனங்கள், அவருடைய கையில் இருக்கிற ஆடுகள். அது மட்டுமல்ல, அவரே வானத்தை பூமியை உண்டாக்கினவர், சமுத்திரத்தின் தரையை உருவாக்கிய சிருஷ்டி கர்த்தர், நம்மை உருவாக்கினவர். எனவே அவரை நாங்கள் பாடி ஆர்ப்பரித்து துதிப்பது நம்முடைய கடமை. அதை நீங்கள் மனதில் வைத்திருக்க வேண்டும். கர்த்தரை பாடி நாங்கள் துதிக்க வேண்டும். ஏற்கனவே நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். மீண்டுமாக விண்ணப்பம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பாடல் ஆராதனைக்குள்ளாக பாடி கர்த்தருக்குள் களி கூறுவோமாக. எனவே கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபைக்கு காத்திருப்பது மிக நல்லது. சுவாசிக்கிறவர்கள் சொல்லுங்கள், நான் கர்த்தருடைய கிருபையினால் வாழ்கிறேன், நிற்கிறேன். பாடுவோம் பாடலை.
எனக்கும் கிருபை போதுமே என் இயேசுவே, எனக்கும் கிருபை போதுமே, எனக்கும் கிருபை போதுமே என் இயேசுவே, எனக்கும் கிருபை போதுமே. கவலைகள் நிறைந்த துன்ப உலகிலே, கவலைகள் நிறைந்த துன்ப உலகிலே, எனக்கும் கிருபை போதுமே என் இயேசுவே, எனக்கும் கிருபை போதுமே, எனக்கும் கிருபை போதுமே என் இயேசுவே, எனக்கும் கிருபை போதுமே. ஒரு பாரபுறாபோல் பவிக்கும் என்னை சேர்த்திடவார், துணையில்லா ஒரு பாரபுறாபோல் பவிக்கும் என்னை சேர்த்திடவார். நாதரின் வருகை தாமதமானால், நாதரின் வருகை தாமதமானால், விழாவில் காத்திடுமே, என்னை விழாவில் காத்திடுமே. எனக்கும் கிருபை போதுமே என் இயேசுவே, எனக்கும் கிருபை போதுமே, எனக்கும் கிருபை போதுமே என் இயேசுவே, எனக்கும் கிருபை போதுமே. சிங்கத்தின் குகையில் தள்ளினாலும், அக்கினியில் என்னை இழுத்தெறிந்தாலும், சிங்கத்தின் குகையில் தள்ளினாலும், அக்கினியில் என்னை இழுத்தெறிந்தாலும், உள்ளம் கலக்கும் நேரங்களெல்லாம், உள்ளம் கலக்கும் நேரங்களெல்லாம், விழாவில் காத்திடுமே, என்னை விழாவில் காத்திடுமே. எனக்கும் கிருபை போதுமே என் இயேசுவே, எனக்கும் கிருபை போதுமே, எனக்கும் கிருபை போதுமே என் இயேசுவே, எனக்கும் கிருபை போதுமே. சிகிச்சைக்கு ஒரு வைத்தியனும் இல்லை, ஆறுதல் அடைய இடமும் இல்லை. சிகிச்சைக்கு ஒரு வைத்தியனும் இல்லை, ஆறுதல் அடைய இடமும் இல்லை. உமது வழியும் கிருபை வசனமும், உமது வழியும் கிருபை வசனமும், மண்ணில் என் ஆறுதலே, இந்த மண்ணில் என் ஆறுதலே. எனக்கும் கிருபை போதுமே என் இயேசுவே, எனக்கும் கிருபை போதுமே, எனக்கும் கிருபை போதுமே என் இயேசுவே, எனக்கும் கிருபை போதுமே. கவலைகள் நிறைந்த துன்ப உலகிலே, கவலைகள் நிறைந்த துன்ப உலகிலே, எனக்கும் கிருபை போதுமே என் இயேசுவே, எனக்கும் கிருபை போதுமே. அல்லேலூயா. நாம் பாடியது போல் இந்த உலகம் நமக்கு கவலையைத்தான் தரும். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு சொல்லிட்டார். இருக்குமாட்டா இருக்குதான், அதிலிருந்து தப்ப முடியாது. இந்த உலகம் நமக்கு கவலையை கொடுக்கும். உடைஞ்சு போன உலகம், இஸ் புரோக்கன் வேர்ல்ட், உடைஞ்சிட்டு. அதனால தான் குடும்பங்கள் உடையுது, நட்புகள் உடையுது, விசுவாசம் உடையுது, கட்டிடங்கள் உடையுது, பூமி உடையுது, வாழ்க்கையே உடைஞ்சு போய் கொண்டிருக்கிறது. அதனால
இந்த மத்தியிலும் கூட நம்ம கிருபை உன்னை தாங்கும். அதை நீங்க கேளு. ஆண்டவரே, எது தளர்ந்து போனாலும் இப்படி கிருபை என்னை விட்டு விளக்காமல் இருக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். ஜெபம் அதுக்குள்ள எல்லாமே இருக்கு. பவுலடிகளுக்கு என்ன சொன்னார்? பவுல், என் கிருபை உனக்கு போதுமப்பா, உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலம் இருக்கும், அப்ப நீ தைரியமா என்று சொன்னார். பார்த்தீங்களா? அப்ப அதன்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபையை இந்த மாதம் கொடுத்திருக்கிறார். நாம் கிருபையை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு பாடலை நன்றியோடு கூட நாம் பாடுவோமாக. பாடலை பாடுவோம். கர்த்தரை நான் பாடுவேன், அவரை நான் போற்றுவேன். கர்த்தரை நான் பாடுவேன், அவரை நான் போற்றுவேன். என்னாடி துணையவரே, என் தாழ்விலும் வெள்ளவரே.
வாழ்விலும் தாழ்விலும் பாடுறது பாட்டு அவ்வளவு உண்மையான பாடல்கள். நாளை உலகை நான் அறியேன். நாளைக்கு நடக்கிறது உங்களுக்கு தெரியுமா? யாருக்குமே தெரியாது. ஒருவர் நாளைய தினத்தை அறிய மாட்டார்கள். எந்த மகானும் ஞானியும் அறிய மாட்டார்கள். ஒரே ஒருவர் நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான். உங்களுடைய எதிர்கால கர்த்தர் மட்டும்தான் தெரியும். அதனால கர்த்தர் முழு ஃபைலை தூக்கி போட மாட்டார். இந்த அவனுக்கு இப்படித்தான் அவனோட வாழ்க்கை போகும். அன்றைக்கு தான் தருவார். இன்றைக்கு நம்முடைய சித்தம் தேவ சித்தம் கர்த்தரை ஆராதித்து துதிப்பது, இன்றைக்கு பரிசுத்தமாய் வாழ்வது, இன்றைக்கு கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்பது, இன்றைக்கு கிடைக்கிற ஆகாரம், இன்றைக்கு கிடைக்கிற சாப்பாடு, உடுப்பு, உடை இருக்கிறது கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். குடும்பம் இருந்தால் குடும்பத்துக்கு நன்றி. இதுதான் ஆண்டவருடைய சித்தம். அதனால ஆண்டவர் இப்போ ஆண்டவருடைய சித்தம் மனமகிழ்ச்சியோடு அவரை பாடுவது. இப்பயும் 10 வருஷம் கணக்கு பார்த்துட்டு இருக்காதீங்க. அது துக்கத்தோடு. இப்போ நான் கர்த்தரை பாடி துதிப்பேன். இன்றைக்கு எனக்கு சாப்பாடு இருக்கு, இன்றைக்கு எனக்கு உடுப்பு இருக்கு, இன்றைக்கு எனக்கு சப்பாத்தி இருக்கு, இன்றைக்கு எனக்கு ஒரு சோம்பு இருக்கு, ஆரோக்கியம் இருக்கு. அது போதுமாட்டவர். துதிப்போமா விசுவாசிக்கிறவர்கள்? இன்னொரு பாடலை பாடுவோமா? அப்பா உம் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பா உம் கிருபைகளால் என்னை அழைத்து கொண்டீரே. அப்பா உம் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. Bye.
பாடியது போல் இந்த மாதம் 6 மாதங்களை நாம் இந்த வருஷத்திலே கடந்து வந்திருக்கிறோம். கடந்து வந்த பாதைகளை சற்று நினைத்து பாருங்கள். எத்தனை கஷ்டங்கள், எத்தனை துன்பங்கள், எத்தனை கண்ணீர்கள், எத்தனை பனி, மழை, காலநிலை மாற்றங்கள், இது எல்லாவற்றையும் நம்மை காத்துக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறார் பாருங்கள். ஆண்டவர் நல்லவர், நல்லவர், நல்லவர். சொல்லுங்கள், கர்த்தர் நல்லவர். அவர் இஸ்ரவேலருக்கு நல்லவராகவே இருந்தார் வசனம். அதே போல தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு, தம்மை நம்பியவர்களுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அது மிக முக்கியம். அவரை நம்பாமல் போனால் அவர் தீயவராகவே இருப்பார். எனவேதான் நம்மை நம்பி இருக்கிற ஜனங்களுக்கு அவர் நல்லவராக இருப்பார். கர்த்தர் நல்லவர் ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. மகிழ்ச்சியாய் பாடுவோம். கைகளை தட்டி பாடுங்க. உள்ளம் ஆனந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாடுகிறதே, ஒருவனுக்கு சந்தோஷமான நாள் எது என்று கேட்டால் பிறந்த நாளைத்தான் அதிகமாய் கொண்டாடுகிறார்கள். நான் கூட 21ஆம் தேதி
கர்த்தருடைய கிருபையினாலே 66 ஆண்டுகள் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் எனக்கு மிகுந்த சந்தோஷமான நாள் என்னுடைய பிறந்த நாள் அன்றே நான் ஞானஸ்தானம் பெற்று என் பாவம் மன்னிக்கப்பட்ட நாள். 38 ஆண்டுகள். அதுதான் எனக்கு மனமகிழ்ச்சி. மீண்டும் பிறந்த நாள், கர்த்தருக்குள்ளாக மீண்டும் பிறந்த நாள். 38 ஆண்டுகள். அதுதான் சந்தோஷம். உங்களுக்கு சந்தோஷமான நாள் எது என்று கேட்டால் நாம் சொல்ல வேண்டிய பதில் கல்யாண நாளும் அல்ல, நான் ஹொலண்டுக்கு பெல்ஜியத்துக்கு வந்த நாளும் இல்லை, நான் பிறந்த நாளும் அல்ல, என்னை கர்த்தர் சந்தித்த நாள், என் பாவம் நீக்கப்பட்ட நாள். அப்படி சொல்லணும். ஆண்டு சந்தோஷப்படுவார். கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிற வார்த்தையில் தான் பேசும். நான் கிருபையினால் இருக்கிறேன், ஆண்டவருடைய கிருபையினால், அவருடைய இரக்கத்தினால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சொல்லும் பொழுது அதை கேட்கிற கர்த்தர் கூட சந்தோஷம் இருக்கு. அவர் கேட்கிறவர், பார்க்கிறவர், உணர்கிறவர், மகிழ்ச்சி அடைகிறவர், துக்கப்படுகிறவர் எல்லாம் அவற்றை குலங்கள். அப்படி இன்னொரு பாடலை நாங்கள் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே, தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே, தேனிலும் மதுரமே, அதற்கிடையில்லை உலகிலே. வானுக்கு கைக்காத தங்கம் அவர் பெண்ணையும் சிவப்பும் ஆன தேவன். வானுக்கு கைக்காத தங்கம் அவர் பெண்ணையும் சிவப்பும் ஆன தேவன். தலை தங்கமயமான தேவன். தலை தங்க இந்த கருணியில் அவருக்கு இணையேதுமில்லை. பாடலை நான் செக் பண்ண விட்டேன். இருக்கா? இருந்தா போடுங்க, பாடுவோம், சந்தோஷமா பாடுவோம். ரைட், சந்தோஷமா பாடுவோம். அதை பற்றி ஒரு பிரச்சனை இல்லை. அதாவது அப்புறம் இங்கே இருக்கு. எத்தனையாவது பாடல்? ரைட், ஓகே. நாங்கள் படிப்போம், எல்லாமே சேர்ந்து படிப்போமா? ரைட், படிப்போம். திரும்ப போடுங்க அதே மாதிரி தாளத்தை. தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே, தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே, தேனிலும் மதுரமே, அதற்கிடையில்லை உலகிலே. தேனிலும்
இயேசுவின் நாமம் தேனிலும் இனிமையே, இயேசுவின் நாமமே தேனிலும் மதுரமே, அகத்திடையில்லை உலகிலே. தேனிலும் இனிமையே, இயேசுவின் நாமமே. ஆணுக்கு கிடைக்காத தங்கம் அவர் வெண்மையும் சிவப்புமான தேவன். ஆணுக்கு கிடைக்காத தங்கம் அவர் வெண்மையும் சிவப்புமான தேவன். தலை தங்கமயமான தேவன். தலை தங்கமயமான தேவன். இந்த தரணியில் இணையில்லா இயேசுவின் நாமம் தேனிலும் மதுரமே, இயேசுவின் நாமமே தேனிலும் மதுரமே, அகத்திடையில்லை உலகிலே. தேனிலும் இனிமையே, இயேசுவின் நாமமே. ஆதாரம் தருமதி மதுரம், உடல் சர்வ வியாதிகளை நீக்கும் நல்லுதிரம். ஆதாரம் தருமதி மதுரம், உடல் சர்வ வியாதிகளை நீக்கும் நல்லுதிரம். கலங்கின உள்ளங்களை தேற்றும். கலங்கின உள்ளங்களை தேற்றும். இவர் காணோம் பரலோகம் கொண்டு நம்மை சேர்க்கும். தேனிலும் இனிமையே, இயேசுவின் நாமமே தேனிலும் மதுரமே, அகத்திடையில்லை உலகிலே. தேனிலும் இனிமையே, இயேசுவின் நாமமே. ஆண்டவருடைய நாமம் இன்ப நாமம். இயேசுவின் நாமத்தில் என்னென்ன நடக்கும்? பேய்களோடும் ரட்சிப்பு கிடைக்கும், சுகம் கிடைக்கும். விசுவாசிங்க, கர்த்தருடைய நாமம் ஊற்றப்பட்ட பரிமள தைலம். அது சொல்லுகிற இடத்துல வாசனை வீசும். வீட்டில் நல்லா சொல்லி கொண்டிருக்கும் பொழுது வீட்டில் சமாதானம் பெருகும். பிரசனம்லாம் ஓடிப்போம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவுக்கு ஜெயம், இயேசுவின் நாமத்துக்கு சோத்திரம் என்று சொல்லிக்கொண்டு வரும்பொழுது உங்களை அறியாமலே வீட்டில் ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் உண்டாகும். பொல்லாத ஆவிகள், துரிச்சை ஆவிகள், அசுத்தாவிகள் எல்லாம் ஓடிப்போய் கர்த்தருடைய நாமத்துக்கு ஒன்றுக்கே பிசாசுகளும் பயப்படும். அவருடைய நாமத்தை தான் கர்த்தர் உயர்த்தியிருக்கிறார், மையப்படுத்தியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எல்லா முழங்கால்களும் முடங்கும், எல்லா நாவும் அவரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிக்கை செய்யும். அது மறக்காம ஒரு பாடலை பாடி நான் கர்த்தரை எல்லாருமே நாங்கள் துதிக்க போகிறோம். தெரிஞ்ச பாடலை நாங்கள் படிப்போமாக. சிலுவை மீது தொங்கிய இயேசு அந்த பாடலை நாங்கள் பாடி கர்த்தரை நாம் செய்வோம். இன்றைக்கு கர்த்தருடைய பத்தி இருக்கிறபடினால இந்த பாட்டை படிப்போமாக. சிலுவை மீது தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். சிலுவை மீது தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். நேசரின் அன்பு எந்த உள்ளத்தை நெருக்கிய விடுதே. நேசரின் அன்பு எந்த உள்ளத்தை நெருக்கிய விடுதே. சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். சுகந்த வாசனை வலிய தம்மை உவந்து ஜீவன் தந்தார். சுகந்த வாசனை
எத்தனை பேருக்கு கர்த்தருடைய அன்பு நெருக்கி ஏவுகிறது? உலகத்தினுடைய அன்பு நெருக்கி ஏவுகிறதா? உலகத்திலே அன்பு கூர்ந்தால் அவனிடத்திலே தேவனுடைய அன்பு இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஒருவன் இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்து பணம், புகழ், இதனுடைய வசீகரத்துக்கு பின்னாக ஒருவன் ஓடுவான் என்று சொன்னால் அவனிடத்திலே பிதாவினுடைய அன்பு இல்லை. வேதம் சொல்லுகிறது, நான் அல்ல. அந்த அன்பு நெருக்கி ஏவும் என்று சொன்னால் பவுலடிகள் சொல்ல, அந்த அன்பு நெருக்கி ஏவுகிறது. அதனால் உபத்திரவங்களையும் பாடுகளையும் எனக்கு ஏற்பட்ட அவமானங்களை நான் பார்க்காமல் கிறிஸ்துவனுடைய சிலுவை நோக்கி பார்க்கிறேன். அந்த அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது, எனக்கு ஊழியம் செய்கிறது, சபைக்கு வரச் செய்கிறது, அவரை பாடச் சொல்கிறது, அவரை துதிக்க சொல்கிறது. அந்த அன்பு நமக்கு நெருக்கி ஏவணும். சிலுவை தியானம் பண்ணிப்பார். இன்னொரு பாடலை பாடி நாம் கர்த்தரை இப்ப துதிப்போமா? நாங்கள் எனவே ஒன்றுக்கு நீங்கள் யோசிக்காம, ஒன்றுக்குமே கவலைப்படாமல் எல்லா பாரத்தையும் அவர் மேல் வைத்து விடுகின்றபடி இன்றைக்கு அதை வைத்து சந்தோஷமாய் கைதட்டி பாடுங்க. எல்லாம் அவராலே கூடும். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும்.
சர்வ வல்லவர் என்னால் கூடாத அதிசயம் ஒன்று உண்டோ என்று அவர் கேட்டிருக்கிறார். அப்படிப்பட்டவனை பாடி அவரால் எல்லா கூடலுக்கு பார்வை கொடுக்கிறார், செவிடருக்கு கேட்கும் சக்தியை கொடுக்கிறார், மருத்துவரை உயிர்ப்பிக்கிறார், கஷ்ட துன்பங்களை நீக்கி போடுகிறார், நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார், பாதுகாப்பு கொடுக்கிறார், சோதனையிலிருந்து தப்பிக்க நமக்கு வழி உண்டு பண்ணுகிறார், நம்முடைய மன உளைச்சலிலிருந்து நம்மை நீக்கி விடுகிறார், ஆனந்த சந்தோஷத்தை தருகிறார். மகிமை தேவன் மகா பெரிய காரியங்களை வாழ்க்கையிலே செய்திருந்தபடி என் பிதாவை உனக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே. உங்கள் வாழ்க்கையிலே நீ காண்பித்த கிரியலுக்காக நன்றி கூறுகிறோம். எங்களுக்காக நீ செய்த அன்பின் கிரியலுக்காக நன்றி கூறுகிறோம். கிறிஸ்து இயேசுவை எங்களுக்கு தந்தருடைய இவ்வளவாய் அன்பு கூட்டமை அன்புக்காய் நன்றி. அவர் மூலமாய் நீ கிடைத்த ரட்சிப்புக்காய் நித்திய ஜீவனுக்காக விடுதலைக்காக அப்பா பிதாவிற்கு கொடுக்கிற புத்திரை சூழலான உண்மைக்காக நன்றி. பரிசுத்த ஆவிக்காய் நன்றி. உடைய வல்லமை உள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. உடைய திருச்சபைக்காக நன்றி. உடைய ரட்சிப்புக்காக நன்றி. கிறிஸ்துக்குள்ளாக உன்னதங்களில் உள்ள சகல ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. அன்பான தோல்பொருள் உனக்கு நன்றி கூறுகிறோம். அருள் நாகரே உனக்கு நன்றி கூறுகிறோம். கிருபை நாகரே உனக்கு நன்றி கூறுகிறோம். பரிசுத்த ஆண்டவரே உனக்கு நன்றி கூறுகிறோம். நீங்கள் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு பெரியவர். ஆத்தும தேசியரே உனக்கு நன்றி. அருமை ரட்சகரே உனக்கு நன்றி. அருள் நாகரே உனக்கு நன்றி. கிருபை நாகரே உனக்கு நன்றி. உன்னதம் ஆண்டவரே உனக்கு ஸ்தோத்திரம் மகிமை செலுத்துகிறேன். நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பூமி என்று நம்முடைய மகிமையினால் நிறைந்திருக்கின்ற பரிசுத்தாரே, மகிமைக்காக நன்றி கூறுகிறேன். ராஜாவே, அருள்நாதரே, கிருபை நாதரே, உன்னதமானவரே, நாங்கள் போற்றுகிறோம் துதிக்கிறோம். பரிசுத்த ராஜாவுக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, ஆணிமராக கால்களுக்கு நமஸ்காரம் செய்கிறோம். பிதாவே, வானம் உங்களுடைய சிங்காசனம் கூட்டி உங்களுடைய பாதம் பெறுகின்றன. உங்களுடைய பாதத்தை நாங்கள் வணங்குகிறோம். ஆண்டவரே, நீர் அந்த வாழ்க்கையில் வந்த ஆண்டவரே, எச்சரிய கண்மலையம் எச்சரிய கண்மலையை நாங்கள் சோற்றிருக்கிறோம். ஆண்டவரே, பல ஆண்டவர்கள் தேவர்கள் வாழ்க்கைகளை கூறி நீர் ஒருவரே கத்தாவே ஆண்டவரை ஆட்சி தூக்கி வருகிறார். மகிமையான கருத்தை நாங்கள் துடிக்கிறோம். எல்லா ஆண்டவரும் பார்த்து சொல்ல ஆகும் கட்டுவது இணையாது என்று சொன்னால் கடல் அழகில் விளையாது அமைதலாய் இருந்தால் கடல் புயலும் அமைதலாய் இருக்கிறது. உடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. என் ஆண்டவரால் இயேசுவுக்கே வாழ்வில் வந்த அனுபவத்தை வெளிச்சமே எங்கள் வாழ்க்கையில் வந்த ஆண்டவரின் ஒளியை, என் பலனை, என் கற்பனையை அருமையான உத்தமமான தேவனே, வேதம் உண்மையானது, வசனம் உண்மையானது, அவருடைய சமூகம் உண்மையானது. மகா ஆனந்தமான தேவனுக்கு நான் வந்திருக்கிறேன் சொன்னது போல் எங்கள் மகா ஆனந்தமான கடவுளை பிதாவே நமஸ்கரிக்கிறோம். கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் இந்த புது சிருஷ்டியாய் பழையவை ஒழித்து போய் எல்லாம் புதிதாய் என்று சொல்லப்பட்டபடி சகலதையும் புதிதாக்குவதற்காக உங்கள் அன்பு ஆர்வம் ஆண்டவரை நமஸ்கரித்து பாதத்தை பூமியில உயர்ந்திருப்பேன், யார்களுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் சொன்னவரை உயர்ந்திருப்பீராக. இன்னே நாமம் ஆண்டு ஒன்றை மகிழ்ப்படுவதாக. இந்த பட்டணத்திலும் சரி, ஊரிலும் சபையும் சரி, உங்களுடைய நாமம் ஒன்று, இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம், இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஒன்று புகழப்படுவதாக. நாங்கள் வணங்கி ஆர்ப்பரிப்போம், நன்றி செலுத்துகிறோம், உங்களை போற்றுகிறோம், புகழ்கிறோம், மகிமையை செலுத்துகிறோம். தாயிலும் மேலாண்மை, தாயினை மறந்தால் நானோ உங்களை மறப்பதில்லை சொல்லுவது மறவாமல் நினைக்கின்ற கட்டு ஆண்டவர்கள் மக்கள் நன்றி. நாங்கள் அழைக்கிறோம் தேவனோ, நாம் சிறுமைப்பட்டோம், நாம் சிறுமை நன்மை ஆனோம். கத்தோ என்னை நினைவாயிருக்கிறார்கள், என்னை நினைவாயிருக்கிற கத்தாவே எனக்கு நன்றி ஆண்டவர்கள்.
உங்களுடைய பிச்சை வாயிலிருந்து போட்டுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நான் கேட்கிறோம் ஆண்டவரே. அற்புதமான நேசமே அருமையும் அருமையானவரை அன்பு தேவையை வைக்கிறோம். கர்த்தருக்கு நன்மை செலுத்துகிறோம், நல்லவருக்கு நன்மை செலுத்துகிறோம், மிக மாணவருக்கு நன்மை செலுத்துகிறோம், பரிசுத்த நாயகருக்கு நன்மை செலுத்துகிறோம். எங்களுடைய ராஜாவை மட்டும் மகிமை உண்டாகும், எங்கள் தேவனை மட்டும் மகிமை உண்டாவதாக, பரிசுத்திற்கு பரிசுத்தனை மட்டும் மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் மட்டும் எங்கள் ஆத்ம பேசுவதற்கு இன்பமானவருக்கு அருமையானவருக்கு உண்டாவதாக. பரிசுத்த பிரசன்னம் ஆண்டவர் பரிசுத்த ஆண்டவரை பரிசுத்த ஆவியான பரிசுத்த பிரசன்னம் என்று அசைவானத்தின் ஆண்டவரே, எங்கள் ஆத்மாவை கொல்லப்பட்ட எங்களுடைய தெய்வமே, எங்களுடைய ஆண்டவரை நீரே சந்தோஷம் மனமாய்ச்சி நீரங்களுக்கு போதும், கிருபை போதும், இலக்கம் போதும், எங்கள் விதர்மங்களுக்கு போதுமானது. எங்கள் அப்பா பிதாவை மண்ணிலும் மண்ணாண்டவரை உங்களுடைய சிருஷ்டிகளை நான் பார்க்கும்போது நினைப்பதற்கு விசாரிப்பதற்கு நான் ஏமாற்றம் ஒன்றுமே இல்லை. பாவங்களெல்லாம் மன்னித்தவர்களே, சமூகத்தின் அறிவு போட்டவர்களே, இதற்கு பின்னால் தூக்கி இருந்தவர்களே, என்னுடைய பிதாவே உனக்கு நன்றி, எங்கள் தெய்வமே உனக்கு நன்றி, எங்கள் அன்பரசு ஆத்ம நேசரே உனக்கு நன்றி, அந்த ரிச்சர்களே உனக்கு நன்றிகள் நன்றிகள். அன்னைக்கு இறங்கத்தினால் சிறுவையினால் உங்கள் பூசத்தை கலந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, கண்மலையினுடைய தேவையை கொடுக்கிறவர்கள், கண்மலையினுடைய நீரை ஆண்டவர் தண்ணீரை அப்படியான வாழ்க்கையை ஆண்டவரே, இந்த கசப்பான மதுரமான வாழ்க்கையை இனிமையால் மாற்றியவரே உமக்கு நன்றி. எங்கள் தகப்பனுக்கு உங்கள் ஆண்டவருக்கு மகிமை நாங்கள் செலுத்துகிறோம், ராஜாதி ராஜாவுக்கு மகிமை செலுத்துகிறோம், அருள்நாதருக்கு மகிமை செலுத்துகிறோம், உன்னத மாணவருக்கு மகிமை செலுத்துகிறோம், ஆகிய வாழ வைத்த தெய்வத்துக்கு மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற கர்த்தருக்கு தன்னுடைய கருத்துக்கு பாதங்களை நாங்கள் நமஸ்கரிக்கிறோம். எங்கள் அருமை சேர்ந்து மகிமை கனம் துணி ஞானம் செலுத்துவதாக. வல்லவர் நல்லவர் கீழே ஆசிரியம் உள்ளவரே, எங்களை தேடி வந்தவரே, காணாமல் போன ஆடுகளாக இருந்தோம், எங்களை தேடி வந்தவருக்கு நன்றிகள் 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 ஆண்டவரே, நன்றிகளை செலுத்துகிறோம். தேவர்கள் வாழ்த்திலும் இல்லை அப்பா, பூமியிலும் இல்லை, ஒருவரே வாழ்த்தி கொண்டு சீர்திருத்த தேவனாகிய கர்த்தரை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அருமையிலும் அன்பே ஆத்ம நேசரே உமக்கு நன்றி. ஆண்டவரே நன்றி. சிலுவையிலே மருத்துவர் அடக்கம் பண்ணப்பட்ட மூன்றானால் மரணத்தை கூட நினைத்தவரே, பாதாளத்தை ஜெயித்தவரே, ஆண்டவரே உமக்கு நன்றி. கிடைத்த ஆண்டவர் இந்த பச்சையான வாழ்க்கைக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி. உங்களுடைய பிரசன்னம் தெய்வீக பிரசன்னம் இந்த சமூகத்திற்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே வல்லவரே உமக்கு நன்றி. எங்கள் மீது இறக்கம் கிருபையுமா இருந்து நடத்துகிறார். நன்றி ராஜாதி ராஜாவுக்கு கத்தாதி கத்து அருளாதன் கிருபைநாதன் பரிசுத்தமான நன்றி ராஜாதி ராஜாவே, எங்கள் மீது இறங்குவதற்காக நன்றி. நல்ல பிரசனத்துக்காக பிரசனத்தை கொண்டு வந்ததுக்காக நன்றி. மகிமை மகிழ்ந்தல் மகிமை இயேசு கிறிஸ்துவின் தேவை இயேசு மூலமாக சபையிலே கர்த்தராகிய பிதாவுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே நன்றி கூறுகிறோம். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. போற்றுகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. கிறிஸ்து இயேசுவின் அன்பில் இருந்து பிரிக்க யாரால் கூடும்? கிறிஸ்து இயேசு அன்பில் இருந்து பிரிக்க யாரால் கூடும்? உயர்வோ தாழ்வோ துன்பம் பசியோ, உயர்வோ தாழ்வோ துன்ப
துன்பம் பசியோ மூற்றும் ஜெயம் நான் பெற்றிடுவேன். உயர்வோ தாழ்வோ துன்பம் பசியோ உயர்வோ தாழ்வோ துன்பம் பசியோ மூற்றும் ஜெயம் நான் பெற்றிடுவேன். நிச்சயமாய் ஜெயத்தை உனக்கு தருவார். எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் உனக்கு தான் ஜெயம். கர்த்தர் வாக்களித்திருக்கிறார். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோத்திரம். அப்படியாக பக்தர்கள் பாடினார்கள், துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். மகிமை உண்டாவதாக. உட்காருங்க, கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளும்.